இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மட்டும்தான் வரும். நீங்கள் இந்த ஆடியோக்கான நோட்ஸையும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த பேஜில் பிளேயரோட நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். Now, the types of modeling elasticity. That is, what are all the types? Elasticity என்ன மாடுலஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 modulus. One is Young's modulus and rigidity modulus, finally bulk modulus. So 3 modulus இருக்குது. What is Young's modulus of elasticity? என்னென்னு பார்த்தோம்னா it's corresponding to linear strain. Linear, that is longitudinal stress by longitudinal strain. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். According to Hooke's law, modulus of elasticity equal to stress by strain. இப்போ இது எல்லாமே மாடுலஸ் தான். யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ்னால் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ வாட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின், தட் இஸ் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். தட்ஸ் ஆல். லென்த் வைஸ் அதில் வேரியேஷன் இருக்கிறது. தட் இஸ் யங்ஸ் மாடுலஸ். ஸோ ஒன்று என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யங்ஸ் மாடுலஸ். ஸோ வாட் இஸ் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு பார்த்தோம்னா how can we define the Young's modulus of elasticity அப்படின்னு பார்த்தோம்னா within the elastic limit the ratio of linear stress to linear strain is called Young's modulus of elasticity. அவ்வளோதான், வெரி சிம்பிள். லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின் முடிஞ்சு போச்சு. தட் இஸ் யங்ஸ் மாடுலஸ். வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயர், ஒரு லென்த்தான ஒயரை வந்து அப்படியே ஒரு கட்டி தொங்க விடுங்க வெர்டிக்கலில், ரைட். இந்த எட்ஜில் ஒரு வெயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஒயர் ஸ்லைட்டாக என்ன ஆகும், லென்த்தில் வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன் எப்படி சார் கால்குலேட் பண்ணாலும் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட், யூ கேன் மெஷர் இட், ரைட். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லியிருக்கேன். லீனியர் ஸ்ட்ரெஸ் அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறது, ஸ்ட்ரெயின் லீனியர் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெஸ்னால் என்னது, ஃபோர்ஸ், தட் இஸ் லீனியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா, தட் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம், டிஃபார்மேஷன் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. இப்போ இங்கே லீனியர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறப்ப லீனியர் ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. அண்ட் வாட் இஸ் லீனியர் ஸ்ட்ரெயின், ஏன்னா ரெண்டையும் டிவைட் பண்ணால் தான் யங்ஸ் மாடுலஸ் கிடைக்கும். லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் த சேஞ்ச் இன் லென்த், லீனியர் லாஞ்சிடியூடினல், தட் இஸ் லென்த் வைஸ், சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த், ஸ்மால் எல் டிவைடட் பை கேபிட்டல் எல். ஸோ லென்த்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் போட்டிங்கன்னா we can get linear strain. ஸோ லீனியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சாச்சு, லீனியர் ஸ்ட்ரெயின் கிடச்சாச்சு, we can find out Young's modulus. Young's modulus of elasticity equal to linear stress by strain போட்டிங்கன்னா force F divided by small a, area of cross section, divided by change in length divided by original length போட்டோம்னா Young's modulus Y, capital Y equal to F into capital L divided by AL, small a into small l. So this is Young's modulus of elasticity, right? Then rigidity modulus. அடுத்த மாடுலஸ் என்ன பார்த்தீங்கன்னா rigidity modulus. So rigidity modulus of elasticity, what is it? How can we define it? அது லென்த் வைஸாக சேஞ்சஸ் இருக்குது. எது, Young's modulus. Rigidity modulus is the ratio of tangential stress by shearing strain, area wise. வேறு ஒன்றும் கிடையாது. Rigidity modulus is tangential stress by shearing strain. That is called rigidity modulus of elasticity. Fine. So how can we find out the shearing stress, that is tangential stress ன்னு சொன்னீங்களே சார், ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன சார்னா ஷியரிங் ஃபோர்ஸ், tangential ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாப் மாதிரி ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லாபில் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், தட் இஸ் ஒரு அந்த எட்ஜில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா ஸ்லைட்டாக பெண்ட் ஆகும், சரிங்களா. அந்த பெண்ட் ஆகிறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா தட் சேஞ்சஸ் ஷியரிங் ஸ்ட்ரெயின், தட் இஸ் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெயின். ஓகே. ஸோ வாட் இஸ் ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா இன் வாட் ஆங்கிள் இட் மூவ் இன் வி அப்ளையிங் த ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி நம்ம என்ன வேணும், டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின். டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஃபோர்ஸ், த சேம் திங், டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா divided by shearing strain, that is small l divided by capital L.
எவ்வளோ distance மூவ் ஆகிருக்கு. ஸோ rigidity modulus is also n equal to capital F into capital L divided by capital A into small l. ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் எல்லாமே மாடுலஸ், எல்லாத்துக்குமே யூனிட் நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ரைட், பட் த டைமென்ஷன் வில் பி சேஞ்ச். யங்ஸ் மாடுலஸில் லாஞ்சிடியூடினல் லீனியரை பார்க்குறோம், இதில் சர்ஃபேஸ் ஏரியாவை பார்க்குறோம், தட் இஸ் rigidity modulus. ஃபைனலாக வால்யூமை டிஃபைன் பண்ணி, வாட் இஸ் த வால்யூம், சேஞ்ச் இன் வால்யூம், இனிஷியல் வால்யூம் என்ன, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் இன் வால்யூம் என்ன, இதை பார்த்தோம்னா தட் இஸ் பல்க் மாடுலஸ். ஸோ வாட் இஸ் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த எலாஸ்டிக் லிமிட், எல்லாமே வித்தின் த எலாஸ்டிக் லிமிட், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கணும். ஸோ வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஸ்ட்ரெஸ் டு வால்யூம் ஸ்ட்ரெயின் இஸ் கால்ட் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. It is denoted the symbol is K. Young's modulus capital Y, rigidity modulus small n, bulk modulus capital K. So capital K, bulk modulus equal to volume stress by volume strain. ஒன்றும்ல ஒரு க்யூப் எடுத்துக்கோங்க, க்யூப்பில் எல்லா டைரெக்ஷன்லையும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுமா, கொஞ்சம் சின்னதாகுமா, திரும்ப விட்டுட்டோம்னா மறுபடியும் வந்துடும். அட் த சேம் திங். ஸோ ஃபோர்ஸ் வால்யூமெட்ரிக்கில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதான் ஒரு க்யூப்பில் எல்லா ஃபேஸ்லேயுமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ த சர்ஃபேஸ் வால்யூம் ஆஃப் த பாடி அப்படிங்கிறத கேபிட்டல் வின்னு வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஈச் ஃபேஸ் சப்ஜெக்டட் டு த ஃபோர்ஸஸ், ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒரு க்யூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்து அதை கால்குலேட் பண்ணால் தான் we can get volume stress. So volume stress is normal force acting on the each phase per unit area. So capital F divided by A, right, that is we can say pressure அப்படிங்கிறோட சொல்லலாம். அது force per unit area, that we can say pressure, right. So volume strain is strain என்ன சொல்லுவோம், change in dimension by original dimension. So change in dimension என்ன dimension இங்கன்னு பார்த்தீங்கன்னா volume. So change in volume by original volume, that is bulk modulus. So K equal to F by A into small v by capital V divided by, right, போட்டோம்னா அந்த ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா ப்ரெஷர்னு சொல்லலாமா. ஸோ பல்க் மாடுலஸ் K equal to P into capital V divided by small v. capital Vனா ஒரிஜினல் வால்யூம், small vனா சேஞ்ச் இன் வால்யூம், Pங்கிறது ப்ரெஷர், ரைட். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பல்க் மாடுலஸ்னால் the same thing Newton per meter square, right. So Young's modulus, rigidity modulus, bulk modulus மூணுக்குமே யூனிட் என்ன, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ரைட், ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்னு ஒன்று இருக்கும். என்ன சார் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சிடர் எ ஒயர் ரிஜிட்லி ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் கிராஜுவலி லோடட் டு த அனதர் எண்ட். ஒரு எட்ஜில் ஒரு ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எட்ஜில் வந்து ஒரு லோடு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ கரஸ்பாண்டிங் because of the weight loaded on that, the strain will be produced in this wire, right. ஸோ என்ன ஆகுனா வெயிட் போட இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த ஒயர் என்ன ஆகும், கட் ஆயிரும். அதான் அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான் தாங்கும், அது விட் ஸ்டாண்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் கட் ஆயிரும். அதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் ஸ்ட்ரெயின் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்துகிட்டு ஒரு கிராஃப் போட்டோம்னா we can find out what happened அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹூக்ஸ் லா அப்ளை பண்ணுறாங்க, ரைட். எது வரையும் சார் ஹூக்ஸ் லா, வித்தின் த எலாஸ்டிக் லிமிட், தட் இஸ் ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா ஆரிஜின்லேருந்து ஏ டேஷ் பிசிடின்னு கர்வ் வந்து பெண்ட் ஆகி போகும். அதில் 0 to A வரை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ரேஞ்ச், ரைட். அந்த ஏங்கிறது லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனலிட்டின்னு சொல்கிறான். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரையும் தான் இருக்கும், ரைட். ஸோ த போர்ஷன் OA ஆஃப் த கர்வ் இஸ் ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட்டாக போகும். அந்த ரீஜன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ரீஜனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட், ஃபைன். அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா அதான் சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ அட் திஸ் டைம் த ஒயர் இஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், ரைட். ஸோ அட் த பாயிண்ட் A இஸ் கால்ட் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனலிட்டின்னு சொல்கிறாங்க, ஃபைன். ஆஃப்டர் தட் அது ஏயை தாண்டினதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தட் இஸ் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகுது சார், அந்த ஏங்கிற பாயிண்ட் வேறு.
அதுக்கப்புறம் என்ன சார் ஃபர்தராக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஏ டேஷ்ங்கிற பாயிண்ட் வர அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ டேஷ்ங்கிற பாயிண்ட் வர எலாஸ்டிக் லிமிட், ரைட்? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் we can apply when the property will exhibit, when the material will exhibit elastic property, that is a elastic limit. A டேஷ்ங்கிற பாயிண்ட் வர elastic limit இருக்கும். Up to A dash the wire regain its original shape when the stress is removed, isn't it? Then yield point. Now Bங்கிற another point, A டேஷ்க்கு அப்புறம் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லோட ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஒரு கர்வ் ஸ்லைட் கர்வ் கிடைக்கும். தட் இஸ் further increasing the stress beyond the elastic limit, beyond the A dash elastic limit, the curve bend and reach the point B. Bங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. ஸோ அந்த ரீஜன் A dash B அந்த நடுவில் அந்த ரீஜன் என்னென்னு பார்த்தீங்கன்னா yield பாயிண்ட்னு பேர். தட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த yield strength of the material, right? So after that A dash B அங்கே பார்த்தீங்கன்னா if the stress is removed the wire will not come to the original position, that is will not come to the original length. Okay, ஏன்னா எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஷேப் திரும்ப வந்துடும். ஆஃப்டர் த எலாஸ்டிக் லிமிட் ஃபர்தர்லி இஃப் யூ அப்ளை த லோட், இஃப் யூ அப்ளை த ஸ்ட்ரெஸ், இட் வில் ரீச் த பி. ஸோ அந்த ஏ டேஷ் பிங்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் இட் வில் நாட் கம் டு த ஒரிஜினல் லென்த். அதுக்கு பேர் தான் ரெசிடுவல் ஸ்ட்ரெயின்னு பேர், ரைட்? Now beyond B, the strain in the wire is increasing rapidly without any increasing the load. அதுக்கப்புறம் நீங்கள் லோடை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாலும் கூட என்ன ஆகும்? The strain will rapidly increase. That is called plastic range. சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணலனாலும். That is called plastic range, right? Then at the point C, அந்த கர்வில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்தராக லோடு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பாயிண்ட் சியை போய் ரீச் ஆகுது. இந்த பாயிண்ட் சியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா த பிகின்ஸ் டு டவுன் டு த பிரேக்கிங், அதாவது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ த ஸ்ட்ரெஸ் டெவலப்டு மேக்ஸிமம் அண்ட் இட் இஸ் கால் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். அது வரையும் விட்ஸ்டாண்ட் பண்ணி சிங்கிற பாயிண்டில் அது வரையும் என்ன தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் விட்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும். சியை தாண்டிடுச்சுன்னா ஆஃப்டர் தேட் த மெட்டீரியல் வில் பிரேக். என்ன ஆகுன்னா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால்ட் டி பிரேக்கிங் பாயிண்ட் வேர் த வயர் கம்ப்ளீட்லி பிரேக் டவுன், ரைட்? ஸோ த ஸ்ட்ரெஸ் அட் த பாயிண்ட் டி இஸ் பிரேக்கிங் ஃபோர்ஸ். அந்த இடத்துல என்ன ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு பேர் பிரேக்கிங் ஃபோர்ஸ்னு பேர். ஸோ ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரெஸ் டயக்ராமில் ஒரு ஒயரில் லோடு அப்ளை பண்ண சர்டன் ரேஞ்ச் வரையும் ஒவ்வொரு பாயிண்ட்டு அது ரீச் ஆக அந்த ஒயர் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை லோடு அப்ளை பண்ணுறப்ப எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் கிராஃபை போட்டு அப்ளை பண்ணி பார்த்தோம்னா கேர்வு ஒரு டைரெக்ஷனில் ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கிது. அந்த கேர்வை வச்சு திஸ் ரீஜன் இஸ் elastic property, elastic limit, this region is yield point, this region is plastic range, this region is breaking point, and we can fix it. வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமை வச்சு ஒரு மெட்டீரியலோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்ல வராங்க. தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் கேட்ட ஆடியோ சாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரியே நீங்கள் இந்த சப்ஜெக்டில் உள்ள மற்ற டாபிக்ஸையும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா padeepz.comல இந்த சப்ஜெக்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அந்த சப்ஜெக்டை எப்படி வாங்கலான்ங்கிற ப்ரொசீஜரை இப்போ நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பாய்லர் ஃபீட் வாட்டர். பாய்லர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்கு? வாட்டரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.